எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த தப்த குண்டம், அதாவது வெந்நீர் ஊற்று எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பார்த்தபோது ஒரு பெரிய குறிப்பு ஒன்று இருந்தது, அதிசயமான ஒரு குறிப்பு. இதை பார்த்தபோது உங்களோடெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, அதனால தான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். இமாச்சல் பிரதேஷில் குல் மணாலி, அந்த குல் மணாலிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மக்கரான்ட்டு ஒரு இடமா, ஒரு சிவன் கோயில். அந்த கோயிலில் தான் இந்த தப்த குண்டம், வெந்நீர் ஊற்று. இப்போவும் அந்த ஊற்று வெந்நீராகவே தான், கொதிக்கிற வெந்நீராகவே வருதான். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன, அந்த வெந்நீரை வச்சு பண்ணுறாங்கன்றத கடைசியில் பார்ப்போம். இதோட வரலாற்றை ஒரு சின்ன ஒரு கதையில் பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்துல சிவனும் பார்வதியும் இந்த பூலோகத்தில் இருந்த பொழுது, ஒரு தடவை பார்வதிக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு மாணிக்க ரத்னக்கல், அவ்வளோ அற்புதமான ஒரு கல், அவளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கல், அது தொலைஞ்சு போயிடுதான். ரொம்ப வேதனைப்படுறாளாம். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச கல் இது போய் தொலைஞ்சுடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு. இதை எடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சேஷநாகம். அதை என்ன பண்ணியிருக்கான், அந்த கல்லை எடுத்து பூமியில் போட்டு புதைச்சி வச்சிருக்கு. சிவபெருமான் பார்வதி இப்படி வருத்தப்படுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனாக்க, அவருக்கு அவருக்கும் கோபம் இந்த ஒரு பெரிய படையை அனுப்பிச்சு இந்த ரத்னக்கல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த படை போய் எல்லா இடத்துலையும் தேடினாலும் எங்கேயுமே அந்த ரத்னக்கல் கிடைக்கலையாம். திரும்பி வந்துடுறாங்க. அதை கேட்டு பயங்கர கோபம் வந்துடுறதான் சிவபெருமானுக்கு. தாண்டவம் ஆடுறார். அப்போ அவர் கண்டுபிடிச்சிடுறார், இது அந்த சேஷநாகத்தோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. சேஷநாகத்துக்கு அப்படி ஒரு கோபம், என்ன பண்றதுன்னு தெரியலையா. ஐயோ, சிவபெருமானுக்கு தெரிஞ்சுட்டே அவர் தாண்டவும் ஆட ஆரம்பிச்சுட்டாரே அப்படிங்கிறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பூமியில புதைச்சி வச்சிருக்கு இல்லையா, அதுலேருந்து வெந்நீர் ஊற்ற, அதுலேருந்து வெந்நீர், அதுக்கு அந்த பூமியை குடஞ்சு அதுலேருந்து வெந்நீர் ஊற்றாவர்தான். அந்த வெந்நீர் ஊற்று வர 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 அதுலேருந்து அந்த ரத்தன கற்கள், நிறைய கற்கள் அப்படியே தெரிக்கிறதா அந்த வெந்நீர்லயே. ஆனா அந்த பார்வதியோட கல் மட்டும் கிடைக்கல, அது தொலைஞ்சு போயிடுறது. இந்த கற்களா அந்த வெந்நீர் ஊட்டுல வந்துட்டே இருக்கான். இது 1905 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். அந்த 1905 வருஷம் என்ன ஆறுதுனாக்கா, பெரிய பூகம்பம் வந்திருக்கு போல இருக்கு. 8.5 ஹெக்டர் சம்திங், அந்த ஒரு மெஷர்மெண்ட்ல அது ஒரு பெரிய பூகம்பம். அந்த பூகம்பத்துல நிறைய அழிவுகள் ஏற்பட்டதுல இந்த கற்கள் வரதும் நின்று போயிடுது. இதுல இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த கோயில்ல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, அந்த மக்கரான் கோயில்ல அங்க சிவன் மட்டும் இல்லை, படைக்கிற கடவுள் பிரம்மன், காக்கிற கடவுள் விஷ்ணு, அப்புறம் முக்தியை கொடுக்குற சிவன், இந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஒரே இடத்துல தரிசனம் செய்ய கொடுக்குறாங்களாம் அந்த கோயில்ல. இன்னொன்று, இந்த பூகம்பம் 1905 வருஷம் வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வருஷம் இந்த கோயில் கொஞ்சம் சாய்ந்த நிலையில இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கும். இதான் இந்த அந்த வெந்நீர் ஊற்றோட வரலாறு. இப்போ இந்த வெந்நீர் ஊற்றுலேருந்து அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த ஊர்ல உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னாக்க, இந்த வெந்நீர் ஊற்றுல அப்படியே கொதிக்கிற வெந்நீரா, நல்ல பெரிய பெரிய பானைகள், அதாவது அவங்க வீட்டுல எவ்வளவு சாதம் பண்ணணுமோ அந்த அளவுக்கான அரிசியை ஒரு பானையில போட்டு, அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியை வச்சுட்டு, அதுக்கு மேல அந்த இதுல முதக்க விட்டுட்டு, அதுக்கு மேல ஒரு கோணியை போட்டு மூடிடுறாங்களாம். 5 நிமிஷத்துல அந்த அரிசி சாதமாயிடுதான், பொல பொல பொலன்னு. அதை அப்படியே வீட்டுக்கு அந்த பானையோட எடுத்துன்னு போய் அவங்க சாப்பிட்றாங்களோ, அவ்வளோ ருசியா இருக்கான் அந்த சாதம். ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஒரு வெந்நீர் ஊற்று வந்துட்டே இருக்கு, அந்த பபிள்ஸோட. இதை ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் சொல்றாங்க, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் இமாச்சல் பிரதேஷ்க்கு போறவங்களோ இல்ல குல்மணாலிக்கு போறவங்களோ அந்த இடத்துல போய் இந்த மக்கரான் கோயில் போனீங்கன்னாக்கா அந்த வெந்நீர் ஊற்ற பார்க்கலாம் அப்படின்ட்டு வரலாறுகள் கூறுகின்றன. இது மாதிரி சுவாரஸ்யமான சில தகவல்களோட கூடிய விரைவில் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.